வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்னா, பேட் பிளட்ட வந்து நம்மோட WWE வந்து திரும்பி வந்து WWEல வந்து நடத்த போறாங்களாம். அது இல்லாம கேரியன் கிராஸ் வந்து WWE விட்டு ஒட்டுமொத்தமா போயிட்டார் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாம நம்மளுடைய பால் ஹேமனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாலைய வந்து நம்மளுடைய WWE வந்து போட்டிருக்காங்களாம். அது என்ன மாலை? எந்த மாரியான மாலைய வந்து நம்மளுடைய WWE வந்து நம்முடைய பால் ஹேமனுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது நம்முடைய WWE வந்து இப்போ வந்து அப்கமிங் ஃபெப்ரவரி வந்து கிளாஷ் இன் பாரிஸை வந்து நம்முடைய WWE வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேப்பரி வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது க்ரௌன் ஜுவல் வந்து நடக்க போகுது. அதாவது அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த பேப்பரி வந்து நடக்க போகுது. ஆனாலும் அதாவது இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கிளாஷ் இன் பாரிஸ் வந்து நடக்க போகுது. அதாவது 31ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் டைம் வந்து ஒரு கேப் வந்து நம்முடைய WWE வந்து விட்டுருக்காங்க. அந்த ஒரு கேப்பை வந்து நம்முடைய WWE வந்து ஃபில்லப் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய WWE வந்து பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து திரும்ப வந்து WWEக்கு வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கான மூல காரணம் நம்முடைய AEW தான். அதாவது AEW வந்து அதாவது ஒரு ஷோ வந்து நடத்தாங்க. அதாவது ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையை வந்து நம்முடைய WWE வந்து நடத்துகிறாங்க. அதாவது அதே செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து AEW வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து நடத்துகிறாங்க. அதாவது அந்த ஒரு மாதம் இடைவேளை இருக்குல்ல, அதனால நம்மளுடைய WWE வந்து அங்கே பார்க்க போயிடுவாங்க. அதாவது WWE ஃபேன்ஸ் பார்க்குற எல்லாருமே வந்து அங்கே AEW நடத்துகிற அந்த ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து பார்க்க போயிடுவாங்க. அதை வந்து யாருமே பார்க்கக்கூடாது. அதாவது WWE மட்டுமே தான் பார்க்கணும், WWE ஷோஸ் மட்டுமே தான் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWE வந்து அதாவது AEW வந்து ஆல் இன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து நடத்தினாங்களா, அதாவது டெக்ஸஸில் கூட நடந்துச்சுல. அதாவது AEWயோட ஆல் இன் வந்து நடந்துச்சு. அதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து காலி பண்ணணுமே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய WWE வந்து ஏகப்பட்ட பேப்பரி வந்து நடத்தாங்க. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எவல்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் NXTோட கிரேட் அமெரிக்கன் பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் அப்படி மாதிரி 3 ஷோவுமே வந்து நம்மளுடைய WWE வந்து நடத்துனாங்க. அதாவது ஒன் பை ஒன்னாக வந்து நடத்துனாங்க. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து யாருக்கு இருந்துச்சு? அதாவது AEW வந்து ஒரே ஒரு பேப்பரை தான் நடத்தினாங்க. அதாவது ஆல் இன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையை மட்டுமே தான் நம்முடைய AEW வந்து நடத்தினாங்க. அதை க்ளோஸ் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக WWE வந்து 3 பேப்பரையும் நடத்தினாங்க. ஒன்று வந்து NXTோட கிரேட் அமெரிக்கன் பேஸு, அதுக்கப்புறம் உமன்ஸுக்கான எவல்யூஷன் பேப்பரையும், அதுக்கப்புறம் வந்து மென்ஸுக்கான அந்த சாட்டர்டே நைட் மினி இவெண்ட் 3 பேப்பரையும் வந்து நம்முடைய WWE நடத்தினா. இதில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டால் AEW தான் வின் பண்ணாங்க. நம்முடைய WWE வந்து மண்ணை கவிட்டாங்க. திருப்பி அதே அந்த ஒரு பாணியில் வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து AEW வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறக்காக, அதாவது இந்த பேப்பர் அதாவது WWEயோட அந்த பேட் பிளட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE வந்து தூக்கிட்டாங்க. அதாவது TLCயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்து பேட் பிளட் ஆகி இது எல்லாமே நம்முடைய WWE வந்து ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு திரும்பி வந்து அந்த ஒரு மாதம் இடைவேளை இருக்குது. அதாவது WWE வந்து இப்போ வந்து நடத்த போகிற ஒரு பேப்பர் என்னன்னா, அதாவது கிளாஷ் இன் பாரிஸ் நடத்துகிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் இடைவேளை இருக்குது. அதை வந்து நம்மளுடைய WWE வந்து பார்க்குற ரிசல்ட் எல்லாமே அதை மட்டுமே தான் பார்க்கணும். AEW பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக AEW வந்து அந்த செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வைக்கிறாங்கல்ல, அங்கே போயிடுவாங்க. அதை பார்க்கக்கூடாது. அதாவது ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது WWE ஷோஸ் மட்டுமே தான் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம WWE இருக்காங்க. இப்போ அவன் நடத்துகிறா அப்படிங்கிறக்காக அங்கே போயிடுவாங்க அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு மாதம் இடைவேளை தானே இருக்குது. அதனால நம்ம வந்து பேட் பிளட்ல அந்த ஒரு பேப்பரை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் வந்து நம்ம WWE இருக்காங்களா. அதாவது அதே AEW வந்து ஆல் அவுட் நடத்துகிற அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து AEW வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. அதே டேட்டில் வந்து நம்முடைய WWE வந்து பேட் பிளட்லேயும் வந்து நடத்த போகிறாங்க. அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியில் வந்து நம்முடைய AEW நம்முடைய WWE இருக்கிறதுனால இதில் வந்து யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய AEW வந்து ஆனால் AEW வந்து WWE கிட்ட போட்டி போடல. ஆனாலும் WWE வந்து AEW வந்து வளரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஒரு போட்டி வந்து இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் வந்து யார் மண்ணை கவுனானா WWE தான் மண்ணை கவுனாங்க. அதே ஒரு சேம் டு சேம் வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நடத்துகிறாங்க. அதாவது இந்த AEW வந்து ஆல் அவுட் பேப்பர் நடத்துகிறான். அதே மாதிரி நம்முடைய WWE வந்து பேட் பிளட் வந்து நடத்த போகிறாங்க. இதில் வந்து யார் வந்து மண்ணை கவ போகிறா, யார் வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து நம்முடைய WWE வந்து AEW வந்து வளரவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய WWE வந்து AEW வந்து எல்லா கட்டத்துலையுமே வந்து அணை கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய இதை எல்லாத்தையுமே தகர்த்து உடைச்சிட்டு நம்முடைய AEW வந்து மேலே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய AEWக்கும் நம்முடைய WWEக்கும் ஒரு
மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நம்மளுடைய WWE வந்து ஸ்டோரி லைன் பேஸ் படி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்காவான ஒரு ஸ்டோரி லைனை நம்மளுடைய WWE வந்து தருவாங்க. அதே ஃபைட்டிங் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய WWE வந்து வீக்கு தான். அதே நம்ம AEW எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AEW வந்து ஃபைட்டிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினனா அது WWEக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய AEWவோட ஃபைட்டிங் அப்படிங்கிறது தரமாக இருக்கும். ஆனால் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். இதுதான் நம்மளுடைய AEWக்கும் நம்மளுடைய WWEக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இப்போ வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நம்முடைய AEW வந்து ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து நடத்த போகிறாங்க. அதே டேட்டில் வந்து நம்முடைய WWE வந்து பேட் பிளட்டை வந்து நடத்த போகிறாங்க. இந்த 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் ஒரே டேட்டில் வந்து நடக்க போகுது. அதனால் இதில் வந்து எதை நீங்கள் பார்ப்பீங்க? WWEல நடக்கிற பேட் பிளட்டை பார்ப்பீங்களா? இல்லை AEWல நடக்கிற ஆல் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையை பார்ப்பீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். WWE வந்து அஃபிஷியலி 100% உறுதியாக நம்மளுடைய கேரியன் கிராஸை வந்து நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நம்மளுடைய கேரியன் கிராஸ் அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டார். அதாவது என்ன வந்து WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கேரியன் கிராஸ் அவரோட சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டார். அதாவது நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கேரியன் கிராஸை ரிலீஸ் பண்ணாங்களே, அதனால நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு வீடியோவாக எடுத்து 1 மணி நேரம் இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் பார்த்தது ட்விட்டரில் நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது WWE வந்து என்னை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணல, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரல. ஆனாலும் எனக்கு என்னதான் வந்து திறமைகள் இருந்தாலும் அதை வந்து WWE வந்து வெளியில் கொண்டுட்டு வரல. எனக்கான எந்த விதமான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே தரல, எனக்கான எந்த விதமான ஒரு ஃபீடுமே தரல. அப்படி மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. அது உண்மையானு கேட்டால் 100% உண்மை தான். ஆனால் நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு பர்சன் தான். ஆனாலும் நம்முடைய WWE வந்து நம்முடைய கேரியன் கிராஸை வந்து யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து WWEல இல்லை, WWEல விட்டு போயிட்டாரு. அப்படிங்கிறத விட WWE வந்து நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா முழுக்க உண்மை. இப்போ வந்து நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இப்போ வந்து இருக்காரு. நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து எங்கே வேணுமாலும் போகலாம். அதாவது AEWக்கும் போகலாம், TNAக்கும் போகலாம். அப்படி மாதிரி எங்கே வேணுமாலும் நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து போகலாம். ஆனாலும் நமக்கு வந்து கேரியன் கிராஸ் வந்து எங்கே போனால் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவரோட திறமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது AEW தான். அதாவது WWEல தவிர்க்கப்பட்ட கைவிடப்பட்ட ரெஸ்லர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சரணாலயம் எது அப்படின்னு கேட்டால் அது வந்து AEW தான். அதனால் நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து AEWக்கு போனார் அப்படின்னா அவரோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது நம்முடைய கேரியன் கிராஸோட அந்த ஒரு ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னொரு ஷோஸ் பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதாவது கேரியன் கிராஸோட அந்த ஒரு ரிலீஸ் அப்படிங்கிறது 100% உண்மை தான். அதாவது இது வந்து ஸ்டோரிக்காக வந்து நம்முடைய WWE இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் அது எதுவுமே கிடையாது. கேரியன் கிராஸை வந்து WWE வந்து ரிலீஸ் பண்ணது 100% உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கார். அதனால் நம்முடைய கேரியன் கிராஸ் வந்து AEWக்கு வந்து அதிகம் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி போனார்னா நம்முடைய கேரியன் கிராஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவருக்கான ஒரு ஃபியூடு அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து WWEல இல்லை. அதனால் நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணால் அவருக்கான திறமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ரெஸ்லிங் கம்பெனியோட பேர் என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது AEWக்கு போகணுமா, இல்லை TNAக்கு போகணுமா, இல்லை வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற இந்த மனுஷன் கமல்ஹாசன் போட்ட கெட்டப்பை விட 100 மடங்கு ஒரு கெட்டப்பாக நம்மளுடைய பால் ஹேமன் போட்டுட்டாரு. சிவாஜி கணேசன் நடிக்கிற கெட்டப்பு எல்லாத்தையுமே தாண்டி ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டர், ஒரு எப்படி சொன்னால் ஒரு கோபமான ஒரு கேரக்டர், ஒரு சந்தோஷமான கேரக்டர் எல்லாத்தையுமே ஒரே முகத்தில் பாவனையை காட்டுற ஒரே ஆள் யாருன்னா நம்மளுடைய பால் ஹேமன் தான். அதாவது WWEலேருந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து ரத்தம் சிந்தி அவங்களோட வேர்வை சிந்தி தான் ஒரு டைட்டிலை வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த ரெஸ்லருக்கு வந்து அந்த டைட்டிலை வாங்குறாரு. ஆனாலும் எந்த விதமான ஒரு ஃபியூடுமே போகலை, எந்த விதமான மேட்சும் பண்ணல, எந்த விதமான ரத்தத்தையும் சிந்தலை, எந்த விதமான வேர்வையும் சிந்தலை. ஆனாலும் நம்மளுடைய பார்லிமெண்ட்டை வந்து டைட்டில் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூ வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து எடுத்துக்கிட்டாரு. இப்போ 2 விதமான ஷூ வந்து அதாவது ஒன்று வந்து ரெட் கலரில் ஒரு ஷூ இருக்குது, இன்னொரு அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு ஷூ இருக்குது. 2 ஷூமே தான் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஷூ எல்லாமே நம்முடைய பிரான்சன் ரீட் தானே இருக்குது. அந்த ஷூ எல்லாமே இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து ஒரு மாலையாக கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஷூவை வந்து இப்போ வந்து நம்முடைய பார்லிமெண்ட் வந்து அவரோட கழுத்தில் வச்சுருக்காரு. அதே அந்த அவரோட கழுத்தில் வந்து எவ்வளோ விஷயத்த வந்து சுமந்தார்.
அதான் சொன்னேன்ல, எந்த விதமான ரத்தத்தையுமே சிந்தாம நம்மளுடைய பாலிமன் வந்து எல்லா டைட்டிலுமே வின் பண்ணாருன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட இருந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டிலா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த யுனிவர்சல் டைட்டிலா இருக்கட்டும், அது இல்லாம WWE டைட்டிலா இருக்கட்டும், வேர்ல்டு ஹெவி டைட்டிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க் இருந்தப்ப இருந்துச்சுல்ல, WWE டைட்டில் அப்படிங்கிற பழைய டைட்டிலு, இப்போ வந்து நம்முடைய செத் ரோலன்ஸ் வச்சிருக்க அந்த மனி இன் த பேங்க், இப்போ வச்சிருக்க வேர்ல்டு ஹெவி டைட்டில் அப்படிங்கிற மாரி எல்லா விதமான டைட்டிலுமே நம்மளுடைய பாலிமன் வந்து அவரோட தோள்ல வந்து சுமந்துட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த ஒரு தோளுக்கு நம்முடைய அதுக்கான ஒரு மரியாதையை வந்து நம்முடைய பாலிமன் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு உலா பழமால இருக்குல்ல, அதை வந்து அவரோட கையில் வச்சிருந்தாரு. அப்படி மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்முடைய பாலிமன் வந்து செஞ்சிருக்காரு. ஆனாலும் இப்போ வந்து அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஷூவை வந்து மாலையா கழுத்தில் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்முடைய கோமாளி மாதிரி இப்போ வந்து நம்முடைய பாலிமன் வந்து இப்போ வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுட்டு இருக்கு. பாலிமன் வந்து எப்பேற்பட்டவர் தெரியுமாடா? டேய், அவரு WWE வின் பண்ணாத டைட்டிலே இல்லடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஏன்னா அவர் வின் பண்ணல. ஆனாலும் அந்த ரெஸ்லர் கூட போயிட்டு அது ஒரு ஃபியூடு போய் அந்த ரெஸ்லர்லாம் எவ்வளோ உச்சத்துக்கு கொண்டு போய் வளர்த்து விட்டுருக்காரு. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னரா இருக்கட்டும், சிஎம் பங்கா இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாலிமனால எவ்வளோ பேர் வந்து உச்சத்துக்கு போயிருக்காங்க. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன், அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாடா. அந்த ராஜாவை போயிட்டு செருப்பு மாலையெல்லாம் போட்டு அவரை வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து நம்முடைய பாலிமனுக்கு வந்து ஒரு ஆதரவும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய பாலிமன் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் இதில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பாலிமன்லாம் பண்ணுறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம். அதாவது ஃப்யூச்சர் ரெஸ்லரை வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிறக்காக இந்த அளவுக்குலாம் வந்து டீப்பாக வந்து இறங்குவார் அப்படிங்கிற மாதிரி நல்லா நினச்சே பார்க்கலாம். ஆனாலும் இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து நம்முடைய பாலிமன் வந்து பண்ணுறாரு. அதனால் உண்மையிலுமே அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ வந்து அந்த ஒரு மாலையை வந்து நம்முடைய பாலிமன் வந்து அந்த தோளில் போட்டுக்கால அது வந்து இப்போ வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த ஷூவுக்கான மதிப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்பவும் அதிகமாகிடுச்சு. இந்த ஷூ வந்து இப்போ சேல்ஸுக்கு போச்சோம்னா உண்மையுமே வேறு லெவலில் சேல்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுடைய பாலிமன் வந்து நம்மளுடைய பிரான்சன் டீட்ட இருந்த அந்த ஒரு ஷூ, அதாவது அது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஷூ தான். ரோமன் ரெயின்ஸோட ஷூ வந்து நம்முடைய பிரான்சன் டீட் வந்து வரண்டிட்டாரு. அந்த ஷூ வந்து இப்போ நம்முடைய பிரான்சன் டீட் வந்து மாலையாக போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த மாலையை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான கரங்களால் நம்மளுடைய அந்த ஒரு மாலையை வந்து இப்போ வந்து நம்முடைய பிரான்சன் டீட் வந்து நம்முடைய பாலிமன்ட்ட வந்து இப்போ கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மாலையை தான் நம்முடைய பாலிமன் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.